அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி கிதாபிஹில் அஸீஸ் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்ஸிரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். ஸதகல்லாஹுல் மௌலானல் அலியுல் அதீம். எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லவனாகிய அந்த அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சஹாபா தோழர்கள் கியாமத்து நாள் வரும் வரையிலே நல்ல முறையிலே பின்பற்றக்கூடிய அனைவரும் மீதும் உண்டாவதாக. அன்பார்ந்த அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க பராத்துடைய இரவு எம்மை முன்னோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. பராத்துடைய இரவு வரும்போதே சுன்னத் ஜமாத்தை சார்ந்த உண்மையான முஸ்லிம்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் ஒரு எதிர்பார்ப்பும் காணப்படுகின்றது. ஏன்? அந்த புனிதமான அந்த இரவிலே அந்த இரவுடைய பாக்கியங்களை பெற்று நாங்கள் சீதேவிகளாக ஆக வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த நாளைக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அந்த பராத்துடைய இரவு என்று சொல்லக்கூடிய அந்த ஷாபான் மாதத்துடைய 15ஆம் இரவு எப்பொழுது வருகிறது என அதை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அதற்கான ஏற்பாடுகளை, அதிலே நல்லமல்கள் செய்வதற்கான வழிவகைகளை, ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மூமின்களுடைய, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்ற உண்மையான மூமின்களுடைய பண்பாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக உங்களுக்கு தெரியும், ஷைத்தான் எப்பொழுதும் மக்களை வழிகெடுக்கத்தான் செய்வான். இவ்வாறான நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதற்கு ஏதாவது காரணங்களை சொல்லி அந்த மக்களை அதனுடைய பாக்கியத்தை அடைய விடாமல் அவர்களை தடுப்பதுதான் ஷைத்தானுடைய வழியாக இருக்கின்றது. இதை ஷைத்தான் நேரடியாக செய்வதில்லை. அதற்காக சிலரை தூண்டிவிட்டு அவர்கள் மூலமாக அப்படி பராத்துடைய இரவு கிடையாது, அது சம்பந்தமான ஹதீஸ்கள் பலவீனமானது, அந்த இரவுக்கு சிறப்புகள் கிடையாது, அந்த இரவிலே நாங்கள் அமல்கள் செய்யக்கூடாது, வளமையாக எல்லா நாளையும் போல அதுவும் ஒரு சாதாரண ஒரு நாள் தான் என்று சொல்லி மக்களை குழப்பக்கூடிய வழிகளிலே இந்த ஷைத்தானுடைய உதவியாளர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையான முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மார்க்கத்தை நல்ல முறையிலே கற்றவர்கள், அவர்கள் இமாம்களை ஏற்றவர்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக விளங்கிய அந்த இமாம்களை ஏற்றவர்கள். எனவே அந்த இமாம்கள் என்ன சொல்கின்றார்களோ, அவர் தகுதியானவர்கள் எப்படி குர்ஆனை ஹதீஸை விளங்கி அவர்கள் சொன்னார்களோ அதைப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். இந்த பராத்துடைய இரவு சம்பந்தமாக, அதாவது ஹதீஸ்களிலே சொல்லப்படக்கூடிய வாசகம்தான் நிஸ்ஃபு ஷாபான், அதாவது ஷாபான் மாதத்துடைய அரைவாசி பகுதி. ஷாபான் மாதத்துடைய அரைவாசி பகுதி என்பது ஷாபான் மாதத்துடைய 15வது நாளை குறிக்கின்றது. இந்த 15வது நாளுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீசுகள் காலாகாலமாக 1400 ஆண்டு காலமாக இந்த இஸ்லாமிய உம்மத்திலே, இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய முஹத்திஸீன்கள் அந்த ஹதீஸ்களை ஆதாரபூர்வமானது என்று சொல்கின்றார்கள். அதிலே சஹீஹான ஹதீஸ்களும் இருக்கின்றது, ஹசனான ஹதீஸ்களும் இருக்கின்றது. இவ்வாறு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். அதுவும் அவர்கள் இந்த ஹதீஸ் துறையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் என்று இந்த உம்மத்தே, இந்த உலகமே ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் முனாவி ரஹிமஹுல்லா அவர்கள், இமாம் நூருத்தீன் ஹைசமி ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று மதஹபுடைய இமாம்கள் என எல்லோரும் இந்த ஹதீஸ்களை ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இன்று சிலர் ஹதீஸ்களை அரைகுறையாக படித்துவிட்டு அந்த ஹதீஸுடைய தராதரங்களை சரியாக படிக்காமல் என்ன சொல்கின்றார்கள், அந்த ஹதீஸ் ஆதாரம் இல்லை, அது பலவீனமானது, அதை அமல் செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பொதுமக்களாக நீங்கள் யோசிக்க வேண்டும், அந்த இமாம்கள் சொல்வதை நம்ப வேண்டுமா,
இந்த உலகமே ஏற்றுக்கொண்ட அந்த அறிஞர்கள் சொல்லுவதை நம்ப வேண்டுமா, அல்லது இன்று சிலர் அரைகுறையாக படித்துவிட்டு மார்க்கம் பேசக்கூடிய அல்லது பணத்துக்காக மார்க்கம் பேசக்கூடிய அவர்களுடைய பேச்சை நம்ப வேண்டுமா என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் தீர்மானிக்க வேண்டும். காலகாலமாக 1400 ஆண்டு காலமாக இருந்த இஸ்லாமிய உம்மத்திலே காணப்பட்ட இந்த நடைமுறைக்கு மாற்றமாகத்தான் இன்று சிலர் அவைகளெல்லாம் கிடையாது, அவைகளெல்லாம் இல்லை என்று சொல்கின்றார்கள். எனவே இதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்க வேண்டும். இந்த ஹதீசுகள் ஆதாரபூர்வமானது. அந்த ஹதீஸை வைத்து இந்த இஸ்லாமிய உம்மத்து 1400 ஆண்டு காலமாக செயல்படுத்தி வந்திருக்கின்றது. எனவே இதைத்தான் ஒரு மூமினானவர்கள், உண்மையான அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் இதைத்தான் எடுக்க வேண்டும். இதை விட்டு அரைகுறையாக படித்தவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஒருபோதும் எடுக்கக்கூடாது. இதிலே நாங்கள் இது சம்பந்தமான ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய 15வது இரவை, பராத்துடைய இரவை அவர்கள் எப்படி கழித்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கழித்ததாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது? எங்களுடைய மதுஹபுடைய 4 இமாம்கள் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டினார்கள்? சிறந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த சலஃபுகள் எவ்வாறு வழிகாட்டினார்கள்? அதைத்தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இருந்தால் நாங்கள் இந்த புனிதமிக்க அந்த இரவிலே கூட நாங்கள் பாக்கியம் அற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதிலே இந்த பராத்துடைய இரவிலே, இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு அமல் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபலாயிலுல் அவ்காத் என்ற நூலிலே இந்த ஹதீஸை சொல்லித் தருகின்றார்கள். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸ் ஒரு ஹசனுடைய தரத்தை சார்ந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே ஒரு நாள் இரவு, அதாவது இந்த பராத்துடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியோடு அவர்கள் படுக்கையிலே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்துக்கு பின்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்கையிலே காணவில்லை. அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அறையிலே ஒரு இடத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். அதிலே சுஜூதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு துஆவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த சுஜூதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட துஆவிலே ஈடுபட்டிருந்தார்கள். இவ்வாறு ஈடுபட்டது மட்டுமல்ல, அவர்கள் நின்றவர்களாகவும் தொழுதார்கள், அதே போன்று உட்கார்ந்தவர்களாகவும் தொழுதார்கள். எதுவரை தொழுதார்கள்? அவர்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரை, சுபஹ் உதயமாகும் வரை அந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்து செய்தார்கள் என்பது இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் மூலமாக தெரிய வருகின்றது. இப்பொழுது நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு அல்லது ஒரு மணித்தியாலத்துக்கு ஒரு சிறிய ஒரு அமலைத்தான் நாங்கள் செய்கின்றோம். மஹரிபு தொழுததன் பின்னர் பள்ளிவாசலிலே 3 யாசீன்கள் ஓதுவார்கள். அந்த யாசீனை ஓதிவிட்டு அதன் பின்னர் ஓதப்படக்கூடிய துஆவுக்கு நாங்கள் ஆமீன் சொல்லுவோம். அதோடு எங்களுடைய அமல் முடிந்து வருகின்றது. ஆனால் எங்களுடைய அமல் ஒரு அவரும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை தஹஜ்ஜத்துடைய நேரத்திலேயும் கூட, சுபஹுக்கு பாங்கு சொல்லும் வரை கூட அவர்கள் அந்த இரவை முழுக்க ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்களும் நீங்களும் எந்த நிலையிலே இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே இந்த 3 யாசீன் ஓதுவதோடு மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. அது ஒரு குறைந்தபட்ச அமலாக இருக்கின்றது. அந்த இரவிலே செய்யப்படக்கூடிய ஒரு குறைந்தபட்ச அமலாக இருக்கின்றது. எனவே அது மக்களுக்கு இலகுவாக அவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு முழுக்க அவர்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். அந்த ஹதீஸிலே தொடரிலே வருகின்றது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த அளவு கால் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொழுகின்றீர்களே என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அல்லாஹு தஆலாவுக்குரிய ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே, இது என்ன இரவு என்று தெரியுமா?
நான் இன்று இவ்வளவு அமல் செய்திருக்கின்றேனே, இந்த இரவு என்ன இரவு என்று தெரியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த இரவிலே அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான். இந்த இரவிலே அடியார்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குகின்றான். எந்த அளவு பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்பதையும் அதே ஹதீஸுடைய தொடரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்திலே அந்த மதீனா நகரிலே பனு கல்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தினர் இருந்தார்கள். இந்த பனு கல்ப் என்று சொல்லக்கூடிய இந்த கோத்திரத்தினர்கள் தான் அதிகமாக ஆடு மேய்ப்பவர்களாக, அவர்களுடைய அந்த கிராம பகுதியிலே தான் அதிகமான ஆடு மேய்ப்பவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய அந்த ஆடுகளிலே உள்ள அந்த ஆட்டு ரோமங்கள், அந்த ஆட்டு முடிகளுடைய அளவு அல்லாஹு தஆலா இந்த இரவிலே பாவ மன்னிப்பை தருகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு ஆட்டை எடுத்தாலே எவ்வளவு முடிகள் இருக்கின்றது. இது ஆனால் ஒரு கிராமத்திலே உள்ள ஒரு கோத்திரத்திலே உள்ளவர்களுடைய ஆடுகளுடைய முடிகளுடைய அளவுக்கு அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்குகிறான் என்றால் இது எவ்வளவு மகத்தான இரவு என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் நாங்கள் இந்த மகத்துவத்தை விளங்காமல் அந்த இரவையும் ஒரு சாதாரண இரவு போல் நாங்கள் கழித்து விடுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அந்த பள்ளியிலே நடைபெறக்கூடிய அந்த 3 யாசின்கள் ஓதக்கூடிய அந்த மஜ்லிஸிலே சரி, அந்த நிகழ்விலே சரி நாங்கள் கலந்து கொள்ளாவிட்டால் எங்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவிலே ஃபஜ்ர் வரைக்கும் அவர்கள் அமல் செய்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வருடங்களிலே அந்த ஜன்னத்துல் பகீக்கு சென்று அங்கே அந்த மையவாடியிலே அந்த பராத்துடைய இரவிலே அங்கே மரணித்தவர்களுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பிரார்த்தனையிலே ஈடுபட்டார்கள். அதைத்தான் நாங்களும் என்ன செய்கின்றோம், இந்த மஹரிபுக்கு பிறகு யாசின் ஓதினதன் பின்னர் கேட்கக்கூடிய அந்த துவாவிலே எங்களுடைய குடும்பத்திலே மரணித்தவர்களுக்காக, ஊரிலே மரணித்தவருக்காக, மரணித்த முஸ்லிம் சகோதரர்களுக்காக துவா கேட்கக்கூடிய வளமையும் இருக்கின்றது. எனவே இவைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைப்படிதான் இந்த சுன்னத் ஜமாத்தினராகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிய வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவைத்தான் நாங்கள் செய்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலைத்தான் நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் ஏதும் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கவில்லை. இந்த பராத்துடைய இரவை ஹயாத்தாக்கு என்பது நாங்கள் உருவாக்கி கொண்டது அல்ல, இந்த உலமாக்கள் உருவாக்கி கொண்டது அல்ல. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவைத்தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அந்த இரவுடைய பாக்கியத்தை தான் நாங்கள் பெற முயற்சிக்கிறோம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இது சம்பந்தமாக வரலாற்று நூல்களை பார்க்கும் பொழுது மக்காவிலே அந்த சலஃபுகளுடைய அந்த சிறந்த நூற்றாண்டிலே அவர்கள் எப்படி கழித்தார்கள் உங்களுக்கு தெரியும். நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூற்றாண்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு ஹிஜ்ரி 200 வரை, அதற்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு ஹிஜ்ரி 300 வரை. இந்த நூற்றாண்டுகள் தான் சலஃபுகள் வாழ்ந்த, சிறந்த மக்கள் வாழ்ந்த நல்ல நூற்றாண்டு என்பதாக ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நல்ல நூற்றாண்டிலே அந்த சலஃபுகள் இந்த பராத்துடைய இரவை, நிஸ்ஃபு ஷஅபானுடைய இரவை அவர்கள் எவ்வாறு கழித்தார்கள், இது சம்பந்தமாக இமாம் ஃபாகிஹி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஹ்பாரு மக்கா என்ற அந்த நூலிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இமாம் ஃபாகிஹி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 217 அவர்கள் பிறந்தார்கள், ஹிஜ்ரி 75 அவர்கள் வஃபாத்தானார்கள். அப்பொழுது 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்த அவர்களுடைய பிரபலியமான அஹ்பாரு மக்கா என்ற அந்த நூலிலே என்ன சொல்கின்றார்கள், இந்த பராத்துடைய இரவு வந்துவிட்டால், நிஸ்ஃபு ஷஅபானுடைய இந்த இரவு வந்துவிட்டால் அந்த ஊரிலே உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோரும் அந்த காபத்துல்லாவுக்கு சென்று விடுவார்கள், ஹரம் ஷரீஃபுக்கு சென்று விடுவார்கள். ஊரிலே உள்ள ஆண்கள், ஊரிலே உள்ள பெண்கள், சிறுவர்கள் எல்லோருமே அந்த ஹரத்துக்கு சென்று விடுவார்கள். அங்கே ஹரத்துக்கு சென்று அங்கே இருந்து விடிய விடிய அவர்கள் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள்.
அவர்கள் தொழுகையிலே ஈடுபடுவார்கள், அவர்கள் துஆவிலே ஈடுபடுவார்கள். அந்த திறத்திலே அதிகமாக ஜம்சம் தண்ணீரை அருந்தி அதனுடைய பாக்கியத்தை பெறுவார்கள். இவ்வாறு சுபஹு உதயமாகும் வரை அவர்கள் செய்வார்கள் என்று இமாம் ஃபாக்கிஹி சொல்கின்றார்கள். தொடர்ந்து சொல்கின்றார்கள், இது இப்பொழுது மட்டுமல்ல, முன்னைய காலங்களிலேயும் அவ்வாறு தான் இருந்தது, நான் வாழுகின்ற இந்த காலத்திலேயும் இப்படித்தான் நடக்கிறது என்பதாக இமாம் அவர்கள் எழுதி காட்டுகின்றார்கள். எனவே சிறந்த நூற்றாண்டுகளிலே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி அவர்கள் அந்த மக்காவாசிகள் இந்த பராத்துடைய இரவைத்தான் அவ்வாறு கழித்தார்கள். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பராத்துடைய இரவை சுபஹு உதயமாகும் வரை இபாதத்திலே கழித்தார்கள். அந்த மக்காவாசிகள் ஹிஜ்ரி 3வது நூற்றாண்டிலே கூட அவர்கள் ஃபஜ்ருல் உதயமாகும் வரை சுபஹு உதயமாகும் வரை கழித்தார்கள். அப்படி அவர்கள் இபாதத்திலே கழிக்கும் பொழுது நாங்கள் மகரிபுக்கு பிறகு யாசின் ஓதினால் மட்டும், அந்த இரவை இபாதத்திலே கழித்தால் மட்டும் அது எப்படி குற்றமாகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஷைத்தான் மக்களை எவ்வாறு வழிகெடுக்கிறார் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். நாங்கள் செய்யக்கூடிய அமல்களை வைத்து அதற்கு ஆதாரம் கிடையாது, இதற்கு ஆதாரம் கிடையாது என்று சொல்லியே இன்று மக்களை நல்லமல்களை விட்டோம் திசை திருப்பக்கூடிய ஒரு மோசமான காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே மார்க்கத்தை நாங்கள் சரியான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியிலே நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றினால் நிச்சயமாக இந்த நேரான வழியை அடைய முடியும். இந்த பராத்துடைய இரவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த பனூ கல்ப் கோத்திரத்தில் உள்ள ஆட்டு மந்தைகளின் முடி அளவுக்கு அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்கிறான் என்று சொன்னார்கள். ஆனால் இதிலே 8 கூட்டத்தாருக்கு இந்த இரவிலே மன்னிப்பு கிடையாது. இந்த பராத்துடைய இரவிலே 8 கூட்டத்தாருக்கு மன்னிப்பு கிடையாது. அதிலே முதலாமவர் தான் இணை வைத்தவர். யாரு இணை வைத்தவர்களாக, சிலை வணங்குபவர்களாக, காபிர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே, கலிமா சொன்னவர்களை பொறுத்தவரையிலே அவர்களிலே இணை வைப்பாளர்கள் கிடையாது. இன்று ஜியாரத்துக்கு சென்றால் அவர்கள் இணை வைப்பாளர்கள், அதாவது கந்தூரிகள் கொடுத்தால் அவர்கள் இணை வைப்பார்கள் என்றால் சொல்லுவார்கள். இதுவெல்லாம் அவர்களுடைய அந்த அறிவு குறைவின் காரணமாக, மார்க்கத்துடைய பிழையான புரிதல் காரணமாக அவ்வாறு சொல்கின்றார்கள். ஆனால் அப்படி கலிமா சொன்னவர்களிலே இந்த இணை வைத்தவர்கள் யாரும் கிடையாது. இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தற்கொலை செய்து கொண்டாரோ அவருக்கும் மன்னிப்பு கிடையாது என்று சொன்னார்கள். மூன்றாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த குடும்பத்தை பிரிந்தவர்களாக அல்லது ஊரிலே இருக்கக்கூடிய ஜமாத்தை பிரிந்தவர்களாக, பெரும்பான்மையான மக்கள் எந்த வழியிலே செல்கின்றார்களோ அந்த வழியை விட்டுவிட்டு வேறு தனி வழியிலே செல்லக்கூடியவர்கள். இன்று ஊரிலே பெரும்பான்மையான மக்கள் மகரிபுக்கு பின்னர் 3 யாசின் ஓதுகின்றார்கள், துஆ கேட்கின்றார்கள். இவ்வாறான மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளாமல் யார் அது கூடாது என்று விலகிச் செல்கின்றார்களோ, பெரும்பான்மையான முஸ்லீம்கள் போகக்கூடிய அந்த வழியிலே செல்லாமல் யாரு விலகிச் செல்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த முஷாஹினுடைய கூட்டத்திலே வருவார்கள் என்பதாக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த இரவிலே ஏதாவது ஒரு வேலையின் காரணமாக, சுகைனத்தின் காரணமாக அந்த வந்து கலந்து கொள்ளாவிட்டால் பிரச்சனை இல்லை. மாறாக அது கூடாது, இது செய்யக்கூடாது, இது பிழை என்று யார் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த முஷாஹினுடைய கூட்டத்திலே வரக்கூடியவர்கள். அதனால் தான் அவர்களுக்கு அங்கே மன்னிப்பும் கிடையாது. அவர்கள் தான் இந்த பாக்கியத்தை இல்லை இல்லை என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கே அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே இந்த முஷாஹின் என்று சொல்லக்கூடிய இவ்வாறு ஜமாத்தை பிரிந்து வேறு வழியிலே தனி வழியிலே செல்லக்கூடியவர்கள், குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடியவர்கள், உறவினர்களை துண்டித்து வாழக்கூடியவர்கள், அதை இன்னொரு விதத்திலே ஒரு 3வது விடயமாக 4வது விடயமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த காத்தி ஓ ரஹீம், குடும்பத்தை துண்டித்து வாழக்கூடியவன். இன்று நானா தம்பிமாருக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது, சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, அதே போன்று நண்பர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது. இவர் அவரோடு கோபமாக இருக்கின்றார், இவர் அவரோடு கோபமாக இருக்கின்றார். இவ்வாறு யார் கோபம் பாராட்டி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இந்த இரவிலே மன்னிப்பு கிடையாது. அதே போன்றுதான் இந்த குரோதம் உள்ளவர்கள், அதே போன்றுதான் இந்த குரோதம் உள்ளவர்கள்,
குரோதம் என்றால் தனது உறவினரை பற்றி, தனது நண்பரை பற்றி, முஸ்லிம் சகோதரரை பற்றி எப்பொழுதும் தீய எண்ணத்தோடு பார்ப்பவர், அவனை வீழ்த்துவது எப்படி என்று பார்ப்பவர், அவனுக்கு சூழ்ச்சி செய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பவர், அவருக்கு ஏதாவது நல்ல விடயங்கள் நடந்தால் அதை பொறுத்துக் கொள்ள சகித்துக் கொள்ள முடியாதவர் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே போன்று விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே போன்று தாய் தகப்பனுக்கு யார் நோவினை செய்கின்றார்களோ, தாய் தகப்பனுடைய மனது நோகும்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அதே போன்று யார் கொள்ளைக்காரர்களாக மக்களுடைய பணங்களை சொத்துக்களை அநியாயமாக கொள்ளையடிப்பவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. இதனால் தான் சலபுகளிலே வாழ்ந்த அவர்கள் சொல்வார்கள், பராத்துடைய இரவு வரப்போகின்றது, இந்த பராத்துடைய இரவு வருவதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது இவ்வாறு பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரை துண்டித்து வாழ்ந்தால், உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். யார் மீதாவது குரோதம் வைத்திருந்தால் நீங்கள் அதை இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள். தாய் தகப்பனுக்கு நோவினை செய்து கொண்டிருந்தால் அவைகள் நீங்கள் இல்லாமலாக்கிக் கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் செய்துவிட்டு அந்த பராத்துடைய இரவிலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவான் என்பதாக சலபுகள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸ் நூல்களிலே காண முடிகின்றது. எனவே இந்த அளவு மிக மிக முக்கியமான ஒரு இரவுதான் இந்த இரவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மனிதர் என்ற வகையிலே அன்றாடம் பல பாவங்களை தப்பு தவறுகளை செய்கின்றோம். ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளும் அவர்களை அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ பாவங்கள் செய்கின்றார்கள். இந்த பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு வேண்டுமென்றால் அந்த பராத்துடைய இரவிலே நீங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே கையேந்தி கேளுங்கள். நீங்கள் பள்ளிக்கு வந்து கேட்டாலும் சரி, அல்லது வீடுகளிலே இருந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலே கேட்டாலும் சரி, நிச்சயமாக அல்லாஹு தாலா உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார். இந்த பராத்துடைய இரவிலே ஒவ்வொரு ஊர்களிலேயும் 3 யாசின் ஓதுவதும் அதே போன்று துஆ கேட்பதும் வளமையாக இருக்கின்றது. இது ஒரு குறைந்த ஒரு அமல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இதைத்தான் செய்ய வேண்டும் என்றல்ல. நீங்கள் 3 யாசின் ஓதுவதற்கு பதிலாக 100 யாசினை ஓதுங்கள். ஒரு ஜுசு ஓதுவதற்கு பதிலாக முழு குர்ஆனையும் நீங்கள் ஓதுங்கள். நீங்கள் ரொட்டியையும் வாழைப்பழத்தையும் சதக்கா கொடுப்பதை விட வேறு உணவுகளை வாங்கி கொடுங்கள். இவைகள் எல்லாம் அந்த இரவிலேயும் பகலிலேயும் செய்ய வேண்டியது. ஆனால் இது குறைந்த ஒரு அளவாக இருக்கின்றது. இந்த பராத்துடைய இரவிலே அந்த 3 யாசின் ஓதுவதற்கான சில நியாயங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், யாராவது ஒரு இரவிலே சூரத்துல் யாசீனை ஓதுவாராக இருந்தால் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக காலையிலே எழும்புவார். அது பராத்துடைய இரவுக்கு மட்டுமல்ல, ஏனைய இரவுகளுக்கும் உரிய சட்டம்தான். நாங்கள் பராத்துடைய இரவிலே பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து நாங்கள் யாசீன் ஓதுவதன் மூலமாக, அந்த யாசீன் ஓதுவதன் மூலமாக மட்டுமே எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அப்படியானால் அந்த இரவிலே நாங்கள் நிச்சயமாக பாவம் மன்னிக்கப்பட்டு மனித புனிதர்களாக ஆகிவிடுவோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் சிலருக்கு இவ்வாறு பாவம் மன்னிக்கப்படுவது விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. அவர்கள் மனிதர்கள் பாவத்திலே இருக்க வேண்டும், மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாது, அவர்கள் பாவத்திலே இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளானவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் தூரமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் நினைக்கின்றார்கள். அவ்வாறு நினைப்பவர்கள் தான் அன்றைய இரவிலே இவ்வாறு யாசின் ஓதி அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கின்றது. மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவர்கள் வெறித்தனமாக ஷைத்தானை போன்று ஓடுகின்றார்கள். எனவே அவர்கள் இவ்வாறான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் மார்க்கத்தை சரியாக புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் ஏற்கனவே சொன்ன இந்த ஹதீஸ், இது அபூயாலாவிலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆகும். இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இமாம் சுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸிலே, திருமிதியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது யாசீன் சூராவை ஒரு தடவை ஓதினால் அவருக்கு 10 குர்ஆன்களை முழுமையாக ஓதி முடித்த நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். நாங்கள் மகரிபுக்கு பிறகு ஒரு யாசீன் ஓதினால் 10 குர்ஆன்கள் ஓதி முடித்ததற்கு சமன்.
நாங்கள் 3 யாசீன்கள் ஓதினால் அது 30 குர்ஆன்களை ஓதி முடித்ததற்கு சமன். அப்படியானால் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், 30 குர்ஆன்கள் ஓதி முடித்த நன்மை அந்த 3 யாசீன் ஓதுவதன் மூலமாக கிடைக்கின்றது. இப்படியான இந்த நன்மைகளை யார் வேண்டாம் என்று சொல்வார்கள்? உண்மையிலே ஒரு கடுகளவாவது ஈமான் உள்ள ஒருவர், அல்லாஹ் ரசூலை பற்றிய பயம் உள்ள ஒருவர் இதை யாராவது தடுக்க வருவார்களா? இதை யாராலும் வேண்டாம் என்று சொல்வார்களா? ஆனால் ஏதோ அல்லாஹு தஆலா யாரை வழிகெடுக்க நாடிவிட்டானோ அவர்களால் நேர்வழி அடைய முடியாது. அப்படியானவர்கள் தான் இவைகள் கூடாது கூடாது என்று சொல்லி இன்று மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கட்டாயமாக யாசின் தான் ஓத வேண்டும் அல்ல, யாசின் அல்லாமல் வேறு சூறாக்களை ஓதலாம். சில ஊர்களிலே சூரத்து துஹானையும் ஓதுவார்கள், வேறு முழு குர்ஆனையும் ஓதலாம், இரவு முழுக்க நின்று வணங்கலாம். இந்த நாங்கள் தந்திருக்கக்கூடிய ஊரிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய இந்த அமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லோருக்கும் செய்ய முடியுமான ஒரு இலகுவான அமல் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே இந்த வாக்கியத்தை நாங்கள் தவறவிடக் கூடாது, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறவிடக் கூடாது. இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டோமானால் எங்களை போன்று துருப்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது என்பதை நாங்கள் புரிய வேண்டும். எனவே அந்த இரவிலே நாங்கள் 3 யாசின்களை ஓதுகின்றோம். அவ்வாறு 3 யாசின்களை ஓதினதன் பின்னர் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கின்றது. அல்லாஹும்ம யாதல் மன்னி வலா யுமன்னு அலைஹி என்று சொல்லி ஓதக்கூடிய ஒரு துவா இருக்கின்றது. இந்த துவாவும் அது சாதாரண மக்களால் உருவாக்கியது அல்ல, மாறாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதின துவா, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதின துவா, அது ஆதாரபூர்வமான துவா. இது சஹாபாக்கள் ஓதினார்கள் என்பது ஹதீஸ்கள் மூலமாக ஆதாரபூர்வமான நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கின்றோம், இது குறைந்த அமலாக இருக்கின்றது. யாருக்கு இதை விட அதிகமாக செய்ய முடியுமோ தாராளமாக செய்யுங்கள், நிச்சயமாக நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஆனால் யாரும் இதை நிறுத்த வேண்டாம். அவ்வாறு நிறுத்த முயற்சிப்பார்களே ஆனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியங்களை அகற்றுவதற்கு இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பராத்துடைய நாளையிலே ஊர்களிலே ஒரு வளமை இருக்கின்றது, ரொட்டி சுட்டு கொடுக்கக்கூடிய வளமை இருக்கின்றது. சில ஊர்களிலே ரொட்டி சுட்டு அதிலே வாழைப்பழத்தையும் ஈத்தம்பழத்தையும் வைத்து கொடுக்கக்கூடிய ஒரு வளமை காணப்படுகின்றது. இது இந்த ரொட்டியைத்தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது, வாழைப்பழத்தை தான் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு அந்த ரொட்டிக்கு பதிலாக வேறு உணவுகளை வாங்கி கொடுக்கலாம். இன்று இருக்கக்கூடிய நவீன விதவிதமான உணவுகளை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். வாழைப்பழத்துக்கு பதிலாக எப்பல் பழத்தையோ அல்லது ஒரேஞ்ச் பழத்தையோ உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். ஈத்தம்பழத்துக்கு பதிலாக வேறு பழங்களை உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு குறைந்த பட்சமாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான அந்த நாளையிலே சதக்கா செய்வதுதான் நோக்கமாக இருக்கின்றது. அந்த பராத்துடைய இரவிலே சதக்கா செய்வதுதான் நோக்கமாக இருக்கின்றது. அந்த பராத்துடைய பகலிலே சதக்கா கொடுப்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது. எனவே ரொட்டி வேண்டாம், பராத்து ரொட்டி கூடாது, பராத்து ரொட்டி மார்க்கத்திலே இல்லை என்று சொல்வார்களே, ஆனால் அவர் சதக்காவே இல்லை என்று சொல்கின்றார். பராத்தண்டு இவ்வாறு ரொட்டி சுட்டு கொடுப்பது, வாழைப்பழம் கொடுப்பது இது கூடாது என்று சொன்னால் அவர் சதக்காவை மறுக்கின்றார். எப்படி, யார் சதக்காவை மறுக்க முடியும்? அவ்வாறு சதக்காவை மறுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கின்றது? எனவே சதக்காவை யாராலும் மறுக்க முடியாது. அதிலேயும் சில ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ரொட்டி கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கென்று சிறப்பு சொல்லி இருக்கின்றார்கள். தண்ணீர் வாங்கி கொடுத்தால் அதற்கு தனிச்சிறப்புகள் இருக்கின்றது, உணவு கொடுத்தால் அதற்கு தனிச்சிறப்புகள் இருக்கின்றது. அதே போன்று ரொட்டியை சதக்காவாக கொடுத்தால் அதற்கும் தனிச்சிறப்பு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். யாராவது தனது சகோதரனுக்கு ஒரு ரொட்டியை உணவாக கொடுத்து அவருக்கு தண்ணீரும் கொடுப்பாரையானால், இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்ன வாசகம். யாராவது தனது சகோதரனுக்கு ரொட்டியையும் உணவாக கொடுத்து அவருக்கு தண்ணீரையும் கொடுத்தால் அல்லாஹு தஆலா அவரை நரகத்தை விட்டும் தூரமாக்குவான். எந்த அளவு தூரமாக்குவான்?
அதிலே 7 அகலிகள் தூரம். நரகத்துக்கும் அவருக்கும் இடையிலே 7 அகலிகள், 7 கால்வாய்கள், அகலிகள் தூரம் அல்லாஹு தாலா தூரமாக்குவார். இதிலே ஒவ்வொரு அகலிக்கும் இடைப்பட்ட தூரம் 500 வருடங்கள். ஒரு குதிரை வேகமாக ஓடுமானால் எவ்வளவு தூரம் ஓடுமோ அந்த அளவுக்கு தூரம் 2 அகலிகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்று சொன்னார்கள். அப்படியானால் அல்லாஹு தாலா அவரை எந்த அளவு நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக அறிய முடிகின்றது. எனவே ரொட்டி கொடுப்பதற்கும் தனி சிறப்பு இருக்கின்றது, சதக்கா கொடுப்பதற்கும் தனி சிறப்பு இருக்கின்றது. ஊரிலே ஒரு கதை சொல்வார்கள், பராத் தினத்தன்று யாரு ரொட்டியையும் வாழைப்பழத்தையும் சதக்காவாக கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அது குடையாக வந்து நிற்கும் என்பதாக ஊரிலே ஒரு விளக்கம் சொல்வார்கள், சாதாரணமாக பேசிக் கொள்வார்கள். இதனுடைய கருத்து ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. யாரு சதக்கா கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளை மஹ்ஷர் மைதானத்திலே நிழலே இல்லாத அந்த நாளையிலே அவருடைய சதக்கா அவருக்கு குடையாக வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். நாங்கள் பராத் அன்றைக்கும் தான், ஏனைய நாட்களிலே தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதக்கா நாளை மறுமையிலே எமக்கு அந்த மஹ்ஷர் மைதானத்திலே, நிழலில்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அந்த சதக்கா எமக்கு குடையாக வரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலே காணப்படுகின்றது. எனவே எல்லாமே ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே தான் இதை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்திலே அதிகமாக நாங்கள் இவ்வாறு சதக்கா கொடுப்பதற்கும் நல்லமல்கள் செய்வதற்கும் பிரதானமான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதத்திலே அதிகம் நோன்பு நோட்டார்கள். சில வருடங்கள் ரமலான் ஷஅபான் முழுக்க நோன்பு நோட்டார்கள். சில வருடங்களிலே அதிகமான காலம் நோன்பு நோட்டார்கள். ஏன் நோன்பு நோட்டார்கள் என்று அவர்களே அதுக்குரிய காரணத்தை சொன்னார்கள். அதிலே ஒரு காரணம் தான் இந்த ஷஅபான் மாதத்திலே அமல்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உயர்த்தப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்னொரு காரணத்தை சொன்னார்கள், இந்த ஷஅபான் மாதத்திலே தான் ஒவ்வொருவருடைய கலாக்கதிரும் நிர்ணயிக்கப்படுகின்றது, கலாக்கதிரு பிரதி பண்ணப்படுகிறது, மாற்றப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த தகவல்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு அதனுடைய ஆதாரங்களை விரிவாக சொல்லவில்லை, மாறாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸ்களும் ஆதாரபூர்வமானது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே இந்த ஷஅபான் மாதத்திலே மனிதனுடைய கலாக்கதிர் மாற்றப்படுகின்றது. அதாவது அல்லாஹு தஆலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னரே கலாக்கதிரை எழுதி அதை லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே வைத்து விட்டான். இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே இருந்து ஒவ்வொரு வருடமும் அது பிரதி பண்ணப்படுகின்றது. அது இந்த வருட பராத்துடைய இரவிலிருந்து அடுத்த வருடம் பராத்துடைய இரவு வரை ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்ன விடயங்கள் நடக்க வேண்டும், இந்த வருடத்துக்குள்ளே யார் மரணிப்பார்கள், யாரு பிறப்பார்கள், யாரு வாழ்வார்கள், யாருக்கு பிரச்சனை ஏற்படும், யாருக்கு சோதனை ஏற்படும், யாரு சந்தோஷமாக இருப்பார், எல்லா விடயங்களும் அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருந்து இந்த பராத்துடைய இரவிலே தான் பிரதி பண்ண ஆரம்பிக்கப்படுகின்றது. சில ஹதீஸ்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் என்று பொதுப்படையாக சொல்லியிருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள், அந்த இரவிலே தான் யாரு பிறப்பார்கள் என்று எழுதப்படுகின்றது, அந்த இரவிலே தான் யார் மரணிப்பார்கள் என்று எழுதப்படுகின்றது, அந்த இரவிலேதான் அனைத்து விடயங்களும் எழுதப்படுகின்றது, அந்த இரவிலேதான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். எனவே இவ்வாறு அந்த கலாக்கதிரு மாற்றப்படக்கூடிய, மாற்றம் என்றால் பிரதி பண்ணப்படக்கூடிய அந்த நாளையிலே நாங்கள் இவ்வாறு சதக்காக்கள் கொடுப்பதன் மூலமாக, தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக எங்களுக்கு நல்லவைகளை நடக்கும். உங்களுக்கு தெரியும், துஆவின் மூலமாக கலாக்கதிரை மாற்றலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், துஆவின் மூலமாக கலாக்கதிரை மாற்றலாம். கலாக்கதிரிலே ஒரு வகை மாற்ற முடியுமான ஒரு வகையும் இருக்கின்றது, மாற்ற முடியாத ஒரு வகையும் இருக்கின்றது. எவைகளை மாற்ற முடியுமோ அந்த வகை சார்ந்தவைகளை துஆவின் மூலமாக மாற்றலாம், சதகாவின் மூலமாக மாற்றலாம். குடும்பத்தார்களை, உறவினர்களை
சேர்ந்து நடப்பதன் மூலமாக மாற்றலாம். இவைகளெல்லாம் ஹதீஸிலே சொல்லப்பட்ட விடயமாக இருக்கின்றது. எனவே இந்த தினத்திலேயும் இந்த பராத்துடைய தினத்திலேயும் நாங்கள் அதிகம் துஆவிலே ஈடுபடுவதன் காரணமாக அந்த இரவிலே அந்த பகலிலே நாங்கள் அதிகமாக சதகாக்கள் தான தர்மங்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த கலாக்கத்திலே ஏதாவது பிரச்சனைக்குரிய விடயங்கள் காணப்படுமானால், ஏதாவது எமக்கு ஆபத்து இருக்குமானால், அந்த ஆபத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய இந்த துஆவின் மூலமாக, எங்களுடைய இந்த வணக்கத்தின் மூலமாக, எங்களுடைய இந்த சதகாவின் மூலமாக அவை மாற்றப்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காவது எனக்கு ஒன்றும் அவ்வாறு செய்ய தேவையில்லை, நான் அவ்வாறு கஷ்டத்தோட வாழ விரும்புகின்றேன், அந்த இரவிலே நான் எந்த அமலும் செய்ய மாட்டேன், அந்த இரவை நான் ஹயாத்தாக்க மாட்டேன், அந்த இரவை நான் உயிர்ப்பிக்க மாட்டேன், நான் எல்லா நாட்களையும் போல சாதாரணமாக இருந்து விடுவேன் என்று ஒருவர் சொல்வாரையானால் எங்களுக்கு அவருக்காக துஆ செய்யத்தான் முடியும். அவரே ஒரு பால் கிணற்றிலே விழ முயற்சிக்கும் பொழுது, அவரே விழும் பொழுது நாங்கள் எங்களால் என்ன செய்ய முடியும்? இவ்வாறான பாக்கியம் தேவையில்லை என்று சொல்லி ஒருவர் ஒதுங்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆனால் உண்மையிலே யாரு பாக்கியம் பெற்றவர்களாக அந்த இரவுடைய பாக்கியத்தை பெற வேண்டும் என யார் விரும்புகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள். எனவே அந்த அடிப்படையிலே இந்த 2026ஆம் ஆண்டுக்கான இந்த பராத்துடைய இரவு நாளை செவ்வாய்க்கிழமை மகரிபு தொழுகையோடு அந்த பராத்துடைய இரவு ஆரம்பிக்கின்றது. இந்த பராத்துடைய இரவிலே ஊரிலே நடைபெறக்கூடிய அந்த அமல்களிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அந்த யாசின் ஓதுவதிலே கலந்து கொள்ளுங்கள். மகரிபுடைய ஜமாத்திலே கலந்து கொள்ளுங்கள். இஷாவுடைய ஜமாத்திலே கலந்து கொள்ளுங்கள். சுபஹுடைய ஜமாத்திலே கலந்து கொள்ளுங்கள். சில அறிஞர்கள் இவ்வாறு ஜமாத்திலே கலந்து கொள்வதன் மூலமாக மாத்திரமே, அதனால் மட்டுமே இதை அடைய முடியும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் கூட அதிகமாக அமல் செய்ய நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பாக்கியங்கள் கிடைக்கத்தான் இருக்கின்றது. எனவே இந்த பராத்துடைய இரவை யாரும் வீணாக்கிவிட வேண்டாம். இந்த பராத்துடைய இரவை ஒரு சாதாரண இரவு என்று நினைக்க வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, கலாக்கதிர் மாற்றப்படுகின்றது, அமல்கள் உயர்த்தப்படுகின்றது என்று சொல்லி பல விடயங்களை ஹதீஸ்கள் மூலமாக ஆதாரபூர்வமாக நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். எனவே இந்த பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால், இந்த பராத்துடைய இரவுடைய உண்மையான பாக்கியத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த இரவை இந்த ஊரிலே வளமையாக நடைபெறக்கூடிய அந்த அமல்களிலே கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று தனிப்பட்ட முறையிலே அந்த இரவை அந்த பகலை நீங்கள் பல இபாதத்துக்களிலே கழிப்பதன் மூலமாக நிச்சயமாக நீங்கள் சீதவிகளாக இருப்பீர்கள். அவ்வாறு உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டால், உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட்டால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால் நீங்கள் அடுத்த பராத்து வரை, அடுத்த ஷாபான் மாதம் 15 வரை நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான அடியார்களாக ஆகுவீர்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த பராத்துடைய தினத்திலே இவ்வாறு 3 யாசீன்கள் ஓதும் பொழுது அல்லது சதகா ரொட்டிகள் கொடுக்கும் பொழுது சிலர் பராத் அண்டைக்கு 3 யாசீன் ஓதுவதற்கு என்ன ஆதாரம், பராத் அண்டைக்கு ரொட்டி கொடுப்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி பெரிய புத்திசாலிகள் போல கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இது ஒரு சுத்த மடத்தனமான கேள்வி. இது இவ்வாறு பராத் தினத்திலே 3 யாசீன் ஓதுவதற்கு புகாரியிலே எங்கே ஆதாரம், முஸ்லிமிலே எங்கே ஆதாரம், திருமிதியிலே எங்கே ஆதாரம் என்று யாராவது கேட்பார்களே ஆனால் இது ஒரு சுத்த மடத்தனமான, ஒரு வடிகட்டிய, ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி என்பதை நாங்கள் புரிய வேண்டும். இவ்வாறு நாங்கள் பார்த்தால் மனிதனுக்கு ஒரு அமலம் செய்ய முடியாது. உதாரணமாக நீங்கள் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு 1000 ரூபாய் சதக்கா கொடுக்க பார்க்கின்றீர்கள். இப்பொழுது ஒருவர் கேட்கின்றார், வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு 1000 ரூபாய் சதக்கா கொடுப்பதற்கு புகாரியிலே காட்டுங்கள், முஸ்லிமிலே காட்டுங்கள், திருமதியிலே காட்டுங்கள் என்று சொன்னால் எங்கிருந்து காட்டுவது? நீங்கள் வெள்ளிக்கிழமை ஒரு ஜுஸு குர்ஆன் ஓத போகின்றீர்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது முடிந்ததும் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓத போகின்றீர்கள். இப்பொழுது இவர் கேட்கின்றார், வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிந்ததும் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதுறதுக்கு என்ன ஆதாரம்? புகாரில இருக்குதா, முஸ்லிம்ல இருக்குதா, திருமதியில இருக்குதான்னு கேட்கிறார்.
காட்ட முடியுமா? முடியாது. அப்படியானால் அப்ப ஜும்மாவுக்கு போற குர்ஆன் ஓதக்கூடாது. சதக்கா கொடுப்பதற்கு நாள் நேரம் நட்சத்திரம் குறித்து ஆதாரம் கேட்பார்களே, ஆனால் ஆதாரம் கிடையாது. அப்படியானால் எப்படி ஒரு அமலை செய்வது, எப்படி ஒரு சதக்காவை செய்வது, எப்படி குர்ஆன் ஓதுவது, எப்படி தான தர்மம் செய்வது, ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். இந்த மிச்ச மடத்தனமான இந்த கேள்விகள் மூலமாக இவ்வாறு மார்க்கத்திலே யாருக்கும் எந்த அமலும் செய்ய முடியாமல் போய்விடும். இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கேள்வியை கேட்கக்கூடிய படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இவ்வாறு இந்த கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். சாதாரண பொதுமக்கள் அல்ல, சாதாரண பாரம்பரிய மக்கள் அல்ல, மார்க்கத்தை படித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது உலக விடயங்களிலே பெரிய தேர்ச்சி பெற்றவர்கள், பெரிய பெரிய பட்டங்களை பெற்றவர்கள் தான் இந்த கேள்விகளை முன்வைக்கின்றார்கள். இது எவ்வளவு ஒரு மடத்தனமான ஒரு கேள்வி என்பதை புரிய வேண்டும். இதிலேயும் ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் செய்தால் தான் ஆதாரம் கேட்பார்கள். பராத் அன்றைக்கு 3 யாசின் ஓதுவதற்கு என்ன ஆதாரம் என்று எங்கள்கிட்ட தான் கேட்பாங்க. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய விடயத்துக்கு ஆதாரம் தேவையில்லை. அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகைக்கு பிறகு பள்ளியிலே பயான் நடத்துகின்றார்கள். அப்படியானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷாவுக்கு பிறகு பயான் வைப்பதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கு அவங்களுக்கு ஆதாரம் தேவையில்லை. அதுக்கு அவங்களுக்கு புகாரியும் தேவையில்ல, முஸ்லிமும் தேவையில்ல, திருமதியும் தேவையில்லை. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில தஜ்வீத் கிளாஸ் வைக்கின்றார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலையில தஜ்வீத் கிளாஸ் வைப்பதற்கு என்ன ஆதாரம்? வருடத்துக்கு ஒரு தடவை சிறுகொழிப்பு மாநாடு நடத்துகின்றார்கள். வருடத்துக்கு ஒரு தடவை சிறுகொழிப்பு மாநாடு நடத்துவதற்கு என்ன ஆதாரம்? அதுக்கெல்லாம் ஆதாரம் தேவையில்லை. எதை மக்களுக்கு வேண்டாம் என்று சொல்கின்றார்களோ அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பராத்தினத்திலே 3 யாசின் ஓதினால் அது ஆதாரம் இல்லை, அது பித்அத்து, அது ஹதீஸில் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் எந்த விடயத்தை எந்த அடிப்படையை வைத்து எம்மை பித்அத்து நாங்கள் செய்யக்கூடியதற்கு ஆதாரம் இல்லை என்று சொல்கின்றார்களோ அதே ஆதாரம் இல்லாத செய்தியைத்தான் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இஷா தொழுகை போன்ற பயான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தஜ்வீத் கிளாஸ் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் பெண்கள் பயான் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருடத்துக்கு ஒரு தடவை இரத்த தானம் செய்கின்றார்கள். வருடத்துக்கு 2 தடவை இரத்த தான முகாம் வைக்கின்றார்கள். அவங்களுடைய மதரசாக்களிலே பட்டமளிப்பு விழா வைக்கின்றார்கள். எனவே இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது அதற்கு ஆதாரம் தேவையில்லை. அவர்கள் செய்யும் பொழுது ஆதாரம் தேவையில்லை. ஆனால் எங்களிடம் அதற்கான ஆதாரத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கேள்வியை பிழை என்பதை நீங்கள் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, தான் பிறருக்கு எதை பிழை என்று சொல்கின்றோமோ அதை பிறருக்கு பிழை என்று சொல்லிவிட்டு தாமே அதை செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த பராத்துடைய இரவு ஒரு பாக்கியம் பெற்ற இரவு. இந்த பராத்துடைய இரவு மனிதர்களை புனிதனாக்கக்கூடிய இரவு. இந்த பராத்துடைய இரவு ஒவ்வொருவரையும் சீதேவியாக ஆக்கக்கூடிய இரவு. உங்களுடைய பிள்ளைகளை சீதேவியாக ஆக்கக்கூடிய இரவு. நீங்கள் அந்த இரவிலே துஆ கேட்பதன் மூலமாக அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மறுமலர்ச்சி ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய குடும்பத்திலே பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய விவகாரமாக இருந்தாலும் சரி, தொழில் விவகாரமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அனைத்து விடயங்களுக்கும் ஒரு திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு இரவுதான் இந்த பராத்துடைய இரவு என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இரவை ஹயாத்தாக்குவோம். எங்களுடைய வேலைகளை ஒதுக்கிவிடுவோம். அந்த இரவிலே என்ன வேலைகள் இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒதுக்கிவிட்டு அந்த மஹரிபோடு இருந்து அந்த பராத்துடைய இரவை முழுமையான முறையிலே கழிப்பதற்கு அதை நாங்கள் குர்ஆன் ஓதுவதிலே, யாசின் ஓதுவதிலே, தொழுவதிலே, திக்ரு ஸலவாத்து சொல்வதிலே, சதக்கா கொடுப்பதிலே, அந்த நாளை அந்த இரவை அந்த பகலை கழிப்பதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களாக ஆகுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது.
எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த பராத்துடைய இரவு ஒவ்வொரு வருடம் வருகின்றது. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அதை ஹயாத்தாக்க வேண்டும். அதே போன்று இவ்வாறு ஒவ்வொரு வருடம் வரக்கூடிய புனிதமான இரவுகள், அது பராத்துடைய இரவாக இருக்கலாம், மிராஜுடைய இரவாக இருக்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இரவாக இருக்கலாம், லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். இவ்வாறு எவைகளெல்லாம் புனிதமான இரவுகளாக இருக்கின்றதோ அந்த இரவுகளை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக, அதிலே இபாதத்து செய்வதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் சீதவிகளாக மாறுவோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனவே இந்த வரக்கூடிய இந்த பராத்துடைய இரவிலே அதை நல்ல முறையிலே கழித்து அதனுடைய நட்பாக்கியங்களை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றங்குறைகளை நீ மன்னித்தருள்வாயாக. இந்த புனிதமிக்க இரவிலே இருக்கக்கூடிய அனைத்து நட்பாக்கியங்களையும் பெற்ற நல்ல மக்களாக நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. அந்த இரவிலே அதிகம் அதிகம் அமல் செய்வதற்கு நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், நீ அதே போன்று அடுத்த நாள் பகல் நோன்பு பிடிப்பதற்கும் நீ எமக்கு நீ அருள் புரிவாயாக. அத்தோடு ஒரு முக்கியமான விடயம்தான், அடுத்த பராத்துடைய பகல் அன்று நோன்பு பிடிப்பதும் சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அந்த ஷஅபான் மாதம் 15வது இரவு நீங்கள் நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலிலே நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு பலவீனமான ஹதீஸாக இருந்தாலும் இதற்கு ஆதாரமாக, இதற்கு துணையாக பல ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே இந்த அடுத்த நாள் பகல் நோன்பு பிடிப்பதும் ஒரு சுன்னத்தான விடயமாக இருக்கின்றது. அதுவும் 4 மதுஹபுகளிலேயும் சுன்னத் என்று சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த இரவிலே இபாதத்து செய்து பகலிலே நோன்பு நோற்று சதக்காக்கள் கொடுத்து நல்லமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.